வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஒரு வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் தான் காமிச்சிருக்கேன். பிராண்ட் வச்சு தான் நான் இன்றைக்கி ஃபுல் மேக்கப்பு காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கும் அண்ட் ஆல்சோ ட்ரக் ஸ்டோராகவும் தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய அப்கமிங் அப்டேட்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து விழும். வித்தவுட் எனி ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ மேக்கப்புக்கு முன்னாடி நான் என்னோடய லென்ஸ் போட்டுக்கிறேன், கலர் லென்ஸ் போட்டிருக்கேன் அண்ட் ஆல்சோ என்னோடய ஸ்கின் கேர் ஃபுல்லாக முடிச்சுக்கிட்டேன். இப்போ நான் என்னோடய மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மேக்கப்புக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ப்ரைமருக்கு மெப்ளின் ஃபிட்மியோட டியூவி ப்ளஸ் ஸ்மூத் நார்மல் டு ட்ரை ஸ்கின்னுக்கு ப்ரைமர் வித் விட்டமின் ஈன்னு இருக்குது. இந்த ப்ரைமர் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ 2 minutes செட் ஆக விட்டாச்சு. அடுத்தது நான் வந்து ஃபவுண்டேஷன் போய்க்கிறேன். பிகாஸ் கலர் கரெக்டரோ இல்லைன்னா ஆரஞ்ச் கரெக்டரோ இந்த மெப்ளின் பிராண்டில் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். அதுக்கு மெப்ளின் சூப்பர் ஸ்டேயோட 24 hour ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஒரு ஃபுல் கவரேஜ், அது சொல்கிற மாதிரியே ஃபுல் கவரேஜாகவும் இருக்கும் அண்ட் 24 hours இதாகுமா இல்லை, ஒரு 16 hours 17 hours நல்லாவே உங்களுக்கு ஸ்கின்ல இருக்கும். ஸோ இந்த ஃபவுண்டேஷனை நான் என்னோடய பேக் ஆஃப் தி ஹேண்ட் எடுத்துக்கிறேன். லைட்டராக இருக்கா, இது நம்ம காம்பேக்ட் பவுடர் எல்லாமே போட்டு செட் பண்ணும்போது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகி இருந்துடும். இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப லைட்டராக இருக்குதுன்னு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபிட்மியில் என்னோடய டார்க்காக ஷேட் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த ஃபவுண்டேஷனை என்னோடய ஜா லைன்லேருந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் என்ன ஆகும்னா இதுவும் அதுவும் பிளெண்ட் ஆகும்போது எனக்கு ஒரு நேச்சுரலான ஃபினிஷ் கிடைக்கும். எனக்கு எந்த ஏரியா ஹைலைட்டடாகவே இருக்கட்டும் அப்படின்னு தோணுதோ அந்த ஏரியாவை நான் விட்டுட்டு மீதி எல்லா ஏரியாலையுமே நான் என்னோடய டார்க்கரான ஃபவுண்டேஷன் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லைக் த அவுட்டர் பெரிமீட்டர்ஸ் ஆஃப் த ஃபேஸ். சைஸ் நான் இப்போ கன்சீலிங் பண்ணிக்க போகிறேன். கன்சீலிங்க்கு இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவன் கன்சீலர் எடுத்திருக்கேன். மல்டி யூஸ் கன்சீலர். என்னோடய ஷேட் கேரமல் அப்படின்ற ஷேட் 144 கேரமல். ஸோ என்னோட அண்டர் ஐ பிக்மெண்டேஷன் எல்லாமே மறைஞ்சிச்சு. ஸோ நான் அப்படியே விட்டுறேன். என்னோடய அண்டர் ஐக்கு மட்டும் என்னோடய கன்சீலர் எடுத்து அப்ளை பண்ணி அதை லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்போ என்னோடய காம்பேக்ட் பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன் என்னோடய பேஸ் எல்லாத்தையுமே. அதுக்கு நான் மெப்ளின் ஃபிட்மி காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன் 330 அப்படின்ற ஒரு ஷேடில். இதை நான் ஒரு ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்க போகிறேன். மெப்ளின் சென்சேஷனோட ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் பை கலர் சென்சேஷனல் எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் வந்து NU02 ஸ்ட்ரிப் இட் ஆஃப் அப்படின்ற ஒரு ஷேட். இந்த ஷேடை நான் எடுத்து என்னோடய ப்ளஷ்ஷை அப்ளை பண்ணிக்க போகிறேன். மெப்ளினில் அவ்வளோவா ப்ளஷ் பிடிக்காது. ஸோ இந்த கலர் தான் எனக்கு பிடிச்சது. ஸோ அதனால் நான் இந்த கலர் எடுத்து லைட்டாக சீக்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். மெப்ளினில் கான்டோர் பிரான்சிங் எதுவுமே கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் உள்ள ஒரு ஐஷேடோ பேலட் இருக்குது என்கிட்ட. இது சிட்டி மினி பேலட் அப்படின்ற பேலட். இதோட வேரியண்ட் வந்து சில் பிரஞ்ச் நியூட்ரல்ஸ் அப்படின்ற ஒரு வேரியண்ட். இதில் என்ன இருக்கும்னா இதில் ஒரு டார்க் ப்ரௌன் கலர் இருக்கும். இந்த கலர் வச்சு நான் என்னோடய நோஸும் ஃபோர்ஹெடும் கான்டோர் பண்ணிப்பேன். எப்போவுமே நான் இதை வச்சு தான் கான்டோர் பண்ணுவேன். எனக்கு நோஸ் கான்டோர் பண்ணுறது அவ்வளோ பிடிக்கும் ஃபேஸ் கான்டோரிங்கை விட. ஸோ நல்லாவே நோஸ் கான்டோர் பண்ணிக்கிறேன். இந்த ஏஜில் லைட்டாக எனக்கு அது பிளெண்ட் ஆகணும் என்னோடய ஹேர்லைன் கூட. அது அந்த அளவுக்கு மட்டும் நான் பிளெண்ட் பண்ணி அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இப்போ என்னோடய ஐஸை வந்து ப்ரெப் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு சேம் மெப்ளினோட கன்சீலர் எடுத்து என்னோடய ஐலிட்ஸில் அப்ளை பண்ணி
ஒரு ஹைலைட்டர் எடுத்துப்பேன். மெப்ளின் மாஸ்டர் க்ரோமோட ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். இந்த ஹைலைட்டரை என்னோடய இன்னர் கார்னரில் நல்லா நான் அப்ளை பண்ணிப்பேன். இந்த ஏரியா ஃபுல்லாக. ஸோ என்ன ஆகும்னா என்னோடய கண் நல்லா பாப் அவுட் ஆகி தெரியும். இந்த கண்ணுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அண்ட் நான் என்னோடய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணவே இல்லை. நான் ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன்னா, ஐப்ரோ பென்சில் எதுவுமே மெப்ளினில் என்கிட்ட இல்லை. மேபி இருக்குதா இருக்கும், என்கிட்ட இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா கொலோசலோட காஜல் எடுத்து நான் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிப்பேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐஷேடோ அப்ளை பண்ண போகிறேன். ஐஷேடோவுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த பிங்க் கலர் எடுத்து என்னோடய க்ரீஸ் லைனில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ப்ரௌன் கலர் ஷேட் எடுத்து என்னோடய அவுட்டர் எட்ஜில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான் என்னோடய ஐ மேக்கப். இதில் லைட்டாக நான் இந்த காப்பர் ஹைலைட்டர் இருக்குல்ல, இந்த ஹைலைட்டர் வச்சு நான் வந்து லைட்டாக ஹைலைட் என்னோடய ஐஸில் கட் க்ரீஸ் மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரான்சிங் முடிஞ்சு ஹைலைட்டிங் பண்ணிக்கலாம். இப்போது ஹைலைட்டிங்க்கு சேம் மாஸ்டர் க்ரோமோட ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். ஹைலைட்டர் எடுத்து என்னோடய ஹை பாயிண்ட்ஸ்லலாம் நான் அப்ளை பண்ணிப்பேன். எஸ், என்னோடய ஃபேஸ்க்கு இப்போ எல்லா டைமென்ஷனும் வந்துட்டு இப்போ நம்ம காஜல் அப்ளை பண்ணிக்கலாம். காஜலுக்கு நான் மெப்ளினோட கொலோசல் காஜல், இது என்னோடய ஃபேவரட்டான காஜல். ஸோ நான் இந்த காஜல் எடுத்து நல்லா வெளியே ஓடி லைன் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் என்னோடய ஐலைனர் போட்டுக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ என்னோடய காஜலும் நான் அப்ளை பண்ணி முடிக்க போகிறேன் என்னோடய மேக்கப்பை. லிப்ஸ்டிக்கு எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு ரெட் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். பட் எனக்கு ரெட் லிப்ஸ்டிக் ஃபேவரட் கிடையாது. நான் ரொம்ப ரெட் லிப்ஸ்டிக் போட மாட்டேன். ஐ ஆம் நாட் அ கிரேட் ஃபேன் ஆஃப் ரெட் லிப்ஸ்டிக். ஸோ பட் ஸ்டில் நீங்கள் எல்லோரும் கேட்டிங்க அப்படின்றதுக்காக நான் ரெட் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். இந்த ஷேட் 220 ஆம்பிஷியஸ். ஸோ அதை எடுத்து என்னோட லிப்பில் லைன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, இதே மாதிரி நான் கீழே லைன் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ், நான் என்னோடய லிப்ஸ்டிக் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். சின்ஸ் என்னோடய ட்ரெஸ் வந்து ஆரஞ்சிஷ் பிங்க்னால நான் லைட்டாக கொஞ்சம் ஆரஞ்ச் ஷேட் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் வந்து 70 அமேசானியன் அப்படின்ற ஒரு ஷேட். இதை நான் என்னோடய இன்னர் லிப்ஸில் மட்டும் லைட்டாக இப்போ என்னோடய ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் ஆகும். நீங்கள் சொன்ன மாதிரி நான் ரெட் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்கும். என்னோடய மேக்கப் முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாகவும் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை, see you guys in the next video.